வணக்கம். கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குணநலன்களை பற்றி பார்க்கும் பொழுது நீங்க மிகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, ஆராய்வீங்க. அது உங்களுக்கு தெரிந்த நபரோ, உங்களுடைய உறவினரோ, யாராக இருந்தாலும் சரி, நீங்க அவங்கள முழுமையா நம்ப மாட்டீங்க. நம்பாம என்ன நடந்தது, இதற்கு முன்னாடி என்ன ஆனது, எதற்காக இவங்க நம்மளை தேடி வந்திருக்காங்க என்று ஒவ்வொன்றையும் நீங்க ஆராய்வீங்க. ஆராய்ந்து தான் ஒவ்வொரு நபரையும் நீங்க நம்புவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் புரிந்து சரியானதா தவறா என்று பார்த்துதான் நீங்கள் முடிவு எடுப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நிறைய நபர்கள் ஏமாற்றி விட்டு சென்றிருப்பார்கள். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க. ஏதாவது பிரச்சனைகள் செய்யாமையும் நீங்க பிரச்சனை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதற்கான தண்டனையை நீங்க அனுபவித்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதிலிருந்து வெளிவர வேண்டும். இதற்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டக்கூடாது என்று நினைத்துதான் இதற்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை ஆராயணும் என்று நினைத்து தெரிந்த நபரோ தெரியாத நபரோ அனைவரிடமும் நீங்கள் முடிந்த அளவுக்கு அதனை ஆராய்ந்து விட்டுதான் அதனை நீங்கள் நம்புவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உருவாகிறது. உங்களிடம் ஒரு முக்கியமான ஒரு குணமானது இருக்கும். பொறுப்புணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நீங்க யாரு கூடவாவது சென்று விட்டீங்க அப்படின்னா அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். குடும்பம், வேலை, உறவுகள் இதிலும் நீங்கள் உங்களுடைய கடமையை முழுமையாக செய்ய முயற்சி செய்வீர்கள். அந்த ஒரு கடமைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதில் ஒரு அழுத்தமானது ஏற்படும். அந்த ஒரு அழுத்தம் உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கும். அந்த ஒரு அழுத்தத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இதுவரைக்கும் நீங்கள் தவண்டு கொண்டிருப்பீங்க. எல்லாம் சரியாக வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். ஆனால் அது சற்றே பதட்டப்படுத்தப்படும். ஏன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கே நம்பிக்கையானது இருக்காது. உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ அது அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும். அதனால நீங்க எது செய்தாலும் அதுல உங்கள் மீது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்களை தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எனவே முடிந்த அளவுக்கு யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நீங்க எப்பொழுதுமே நம்புங்க. அப்படி நம்புனா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உங்களால சமாளிக்க முடியும். இந்த ஒரு நேரத்துல கன்னி ராசிக்காரங்க அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில கடினமான விஷயங்கள் உங்களுக்கு மறைமுகமான ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரியாது. உங்களுடைய மனதிற்குள் அது தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டு உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க தவறு செஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு தவறு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய மனதளவில் உங்களுக்கு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம். கடினமான விஷயங்கள் உங்களுக்கும் மறைமுகமாக கடினமான விஷயங்கள்ல நீங்க மாட்டிக்கொண்டு மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க எதிர் ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களாக இருக்கட்டும். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கடினமான விஷயங்கள்ல கூட மறைமுகமான தாக்கல்கள் தான் ஏற்படும். ஆனால் அந்த தாக்கல்களை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையாக நிச்சயமாக நீடிக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியில் நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் உங்களை நிச்சயமாக பாதித்திருக்கும். பாதித்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் தவித்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கன்னி ராசியோட வாழ்க்கையில ராகு மற்றும் கேது போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் இருந்ததால் இதுவரைக்கும் நீடித்து கொண்டு இருந்ததால் அது உங்களுடைய உறவுகள், மனநிலை, முடிவெடுக்கக்கூடிய திறனை பாதித்து விட்டது. இதனால நீங்க எது செய்தாலும் அதுல சில குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். அந்த குழப்பங்களிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்க பார்த்து விட்டுவீங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடிய கொடுமையான விஷயங்கள் என்ன தெரியுமா? மனக்குழப்பங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே தெரியும். ஏன் அப்படின்னா அடுத்து என்ன செய்வது, என்ன செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், யாரிடம் செல்வது, யாரிடம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு குழப்பத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் நீங்கள் அதில் தவித்து கொண்டே இருப்பீங்க. என்ன செய்யலாம், எது செய்தால் நமக்கு நன்மைகளை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அந்த நம்பிக்கை துரோகங்களை உங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். உணர்ச்சி வேதனை இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். எதிர்பாராத பிரிவுகள் போன்றவை கூட உங்களுடைய மனதில் இருந்து இன்னும் உங்களால் வெளியில் செல்ல முடியாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். முழுமையா சொல்லணும் அப்படின்னா
உறவுகளில் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பிரிவுகளை உங்களால் மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் மிகவும் உணர்ச்சி மாசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். உங்களை ஏதாவது ஒருவர் பிரிந்து விட்டு சென்றார்கள் என்றால் அவர்களில் இருந்து உங்களுடைய மனதை மாற்றவே முடியாது. மாற்ற முடியாமல் அதனையே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். இந்த அதிர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால் நீங்கள் கூட சில நேரங்களில் காரணமில்லாமல் மனமடைந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க. இதிலிருந்து வெளிவர முடியாமல் அடுத்து என்ன செய்யலாம், அந்த நபரிடம் நம்ம போய் எப்படி பேசலாம், நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் அப்படிங்கிற சில மனசாட்சிகளும் உங்களுடைய மனதிற்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். எனவே இது வரைக்கும் நான் கூறியதில் ஏதாவது தவறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது சரியாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வரக்கூடிய இன்னொரு நாள் கிரகநிலைகளை பார்த்தால் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் நல்ல நிலையில் அமைய தொடங்குகிறார். அமைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரப்போகிறார். இதனால் உங்களுடைய சிந்தனை தெளிவை பெற்றுவிடும். இதுவரைக்கும் சிந்தனை தெளிவில்லாமல் இவ்வளவோ கீழ்த்தனமான முடிவுகள் கூட நீங்கள் எடுத்திருப்பீங்க. வாழவே நமக்கு பிடிக்கல, நம்ம ஏன் வாழணும், செத்துடலாம் அப்படிங்கிற கீழ்த்தனமான முடிவுகள் கூட நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் இதற்கப்புறம் நம்ம ஏன் சாகணும், நம்ம சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே ஏற்படும். இதற்கு காரணம் உங்களுடைய ராசியின் அதிபதியால் உங்களுடைய சிந்தனையானது தெளிவு பெற்றுவிடும். இதற்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு முறைக்கு பல முறை முடிவு எடுத்து தான் அந்த ஒரு முடிவு சரியான பதில செல்லுமா அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கப்புறம் தான் நீங்கள் முடிவையே எடுப்பீங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாள் காலை முதல் ஒரே ஒரு விதமான மன அமைதி உங்களுக்கு நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். இந்த மன அமைதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமானது ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை சிந்திக்க வைத்த விஷயங்களுக்கு பதிலானது கிடைக்கும். அந்த சிந்திக்க வைத்த விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது பிறக்கும். நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்கள் யாருடன் சென்றால் உங்களுக்கு வெற்றிகளானது குவியும், யாருடன் சேர்ந்தால் உங்களுக்கு தோல்விகள் குவியும், நல்ல பேர் யாருடன் சென்றால் கிடைக்கும், கெட்ட பெயர் யாருடன் சென்றால் கிடைக்கும் என்று தெரிந்து அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. யார் நல்லவர் அவர் பக்கம் நீங்கள் இருங்க, அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. கெட்டோர் பக்கம் நீங்கள் சேரலாம், அவர் கூட சேரும் பொழுது உங்களுக்கு நல்லாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது உங்களை மட்டும் அவங்க மாட்டி விட்டு அவர்கள் தப்பித்து விடுவார்கள். இதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உங்களை விட்டு ஒரு நபர் பிரியக்கூடிய ஒரு சாத்தியமானது உள்ளது. அது முதலில் உங்களுக்கு வலியாக தோன்றும். ஆனால் அதை நினைத்து நீங்கள் வருத்தமே படக்கூடாது. நான் முன்கூட்டியே கூறுகிறேன். அது உங்களுடைய காதலனோ, காதலியோ, நண்பர்களோ, உங்களுக்கு பிடித்த உறவுகளோ யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நான் போகிறேன், நான் உன் கூட இருக்கிறத பிடிக்கல, இல்லை அப்படின்னா உன்னைய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எரிச்சலாக வருது, ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்வார். அப்படி சென்றால் என்றால் கையெடுத்து கும்பிட்டு விடுங்கள். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுத்தது, உங்கள் கூடவே இருந்தது, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கியது, இது அனைத்துமே அந்த ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு துரத்தி விடுங்கள். துரத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்திலிருந்து சோதனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது. இத்தனை நாள் ஏற்பட்ட சோதனைகளுக்கு ஒரு முழு தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்ல வேண்டும். அது நிச்சயமாக வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கும். அப்படி சென்று விட்டால் மீண்டும் அந்த ஒரு நபரை தேடி நீங்கள் செல்லாதீர்கள். செல்லாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர் விலகுவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சுமை குறைந்தது போன்ற உங்களுக்கு தெரியும். பணமும் உங்களுக்கு அதிகமாக செலவழியாது. இது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மனதளவில் லைட்டாக உணர்வீங்க, இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக நடக்கிறது, அவ இருக்க போய் தான் நமக்கு எதுவுமே நல்லது நடக்காம போனது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு பிரிவுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். புதிய நபர்களாக இருக்கட்டும், புதிய சிந்தனைகள், இவையெல்லாம் உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுக்கு தரப்போகின்ற அதிசயமான மாற்றங்கள் என்ன தெரியுமா, மனதில் ஒரு தெளிவும் ஒரு அமைதியும் உங்களுக்கு பிறக்கும். இதனால்